செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் நாளை மறுதினத்தில் கனமழை வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை வட தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளை நோக்கி நகரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் தமிழ்நாட்டில் 7 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. அரசு பணிகளுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட 71,000 பேருக்கு நியமன ஆணைகளை பிரதமர் மோடி இன்று வழங்குகிறார். மத்திய அரசின் பல்வேறு அமைச்சகங்கள் மற்றும் துறைகளில் பணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு வேலைவாய்ப்பு திருவிழா மூலம் பிரதமர் மோடி பணி நியமன உத்தரவுகளை வழங்கி வருகிறார். அந்த வகையில் நாடு முழுவதும் 45 இடங்களில் நடக்கும் வேலைவாய்ப்பு திருவிழாவில் 71,000க்கும் மேற்பட்டோருக்கு காணொலி காட்சி வாயிலாக பணி நியமன ஆணைகளை பிரதமர் மோடி வழங்குகிறார். தொடர்ந்து அரசு பணிக்கான ஆணை பெற்றவர்களுடன் அவர் உரையாற்ற உள்ளார். குடியரசு தின விழாவில் தமிழ்நாடு அலங்கார ஊர்தி நிராகரிக்கப்பட்டதாக வதந்தி பரப்பப்படுவதாக அரசின் உண்மை சரிபார்ப்பு குழு தெரிவித்துள்ளது. 2025ஆம் ஆண்டு குடியரசு தின விழா அணிவகுப்பில் தமிழ்நாடு அலங்கார ஊர்தி பங்கேற்க இயலாது என்றும், டெல்லி குடியரசு தின அணிவகுப்பில் 15 மாநில அலங்கார ஊர்திகள் மட்டுமே சுழற்சி முறையில் பங்கேற்க தேர்வு செய்யப்படும் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து மாநிலங்களாலும் எல்லா ஆண்டுகளிலும் பங்கேற்க இயலாது என்றும், கடந்த 2024ஆம் ஆண்டு அணிவகுப்பில் பங்கேற்ற தமிழ்நாடு அலங்கார ஊர்தி இனி அடுத்த 2026ஆம் ஆண்டு குடியரசு தின விழா அணிவகுப்பில்தான் பங்கேற்க இயலும் என்றும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. குடியரசு தின அலங்கார ஊர்தி அணிவகுப்பில் டெல்லியின் அலங்கார ஊர்தி நிராகரிக்கப்பட்டதாக அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றம் சாட்டியுள்ளார். கடந்த 2 ஆண்டுகளாக இந்த அணிவகுப்பில் டெல்லி மாநில ஊர்தி இடம்பெற அனுமதி வழங்கப்படாத நிலையில் இந்த ஆண்டும் புறக்கணித்துள்ளதாக கூறியுள்ளார். டெல்லி மாநிலத்தின் ஊர்தி இடம்பெற அனுமதி வழங்கப்படாததன் மூலம் ஆம் ஆத்மி அரசுக்கு எதிராக பழிவாங்கும் அரசியலில் பாஜக ஈடுபடுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். இது டெல்லி மக்களுக்கு எதிரான விரக்தியை மோடி அரசு வெளிப்படுத்துவதாக கூறியுள்ள கெஜ்ரிவால், தலைநகரமாக இருக்கும் டெல்லி மாநிலத்தின் அலங்கார ஊர்தி ஒவ்வொரு ஆண்டும் இடம்பெற வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை கைவிட வேண்டும் என்பன உள்ளிட்ட 12 தீர்மானங்கள் திமுக செயற்குழுவில் நிறைவேற்றப்பட்டன. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் 2026 சட்டமன்ற தேர்தல் பணிகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இதில் பேஞ்சல் புயல் பாதிப்புக்கு மத்திய அரசு போதுமான நிதியை உடனடியாக வழங்க வேண்டும், அம்பேத்கர் குறித்த அமித்ஷாவின் பேச்சுக்கு கண்டனம் உட்பட 12 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. 200 தொகுதிகளில் வெற்றி பெற்று 7வது முறையாக ஆட்சி அமைப்பதே இலக்கு என திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலின் சூளுரைத்துள்ளார். திமுக செயற்குழு கூட்டத்தில் உரையாற்றிய அவர், 2019இல் 20 தொகுதிகளில் போட்டியிட்ட அதிமுக 19.4 விழுக்காடு வாக்குகளை வாங்கியதாகவும், ஆனால் 2024இல் 34 தொகுதிகளில் போட்டியிட்டு வெறும் 20.4 விழுக்காடு வாக்குகளை தான் வாங்கியதாக சுட்டிக்காட்டி, ஒவ்வொரு தொகுதியிலும் சராசரியாக 1.5 லட்சம் வாக்குகளை இழந்திருப்பதாக விமர்சித்தார். டங்ஸ்டன் சர்ச்சை, அமித்ஷா விவகாரத்தில் பாஜகவை எதிர்க்க இபிஎஸ்க்கு துணிவில்லை எனவும் முதலமைச்சர் சாடினார். நடிகர் அல்லு அர்ஜுன் வீட்டின் முன்பு ஹைதராபாத் உஸ்மானியா பல்கலைக்கழக மாணவர் அமைப்பினர் வன்முறையில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அல்லு அர்ஜுனின் வீட்டின் முன்பு உஸ்மானியா பல்கலைக்கழக கூட்டு போராட்ட குழுவினர் திடீரென்று குவிந்தனர். அப்போது வீட்டின் முன்பு வைக்கப்பட்டிருந்த பூந்தொட்டிகளை தூக்கி போட்டு உடைத்தும், வீட்டின் மீது கற்களை வீசியும் தாக்குதல் நடத்தினர். மேலும் கூட்ட நெரிசலில் உயிரிழந்த ரேவதி குடும்பத்திடம் அல்லு அர்ஜுன் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் முழக்கங்களை எழுப்பினர். தகவல் அறிந்து சென்ற காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர் அமைப்பைச் சேர்ந்த 8 பேரை கைது செய்து காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர். தங்கள் வீட்டின் மீதான தாக்குதல் குறித்து கருத்து தெரிவிக்காமல் நிதானத்தை கடைபிடிக்க உள்ளதாக அல்லு அர்ஜுனின் தந்தை அல்லு அரவிந்த் தெரிவித்துள்ளார். தங்கள் வீட்டின் மீது நிகழ்த்தப்பட்ட தாக்குதலை அனைவரும் பார்த்துக் கொண்டிருப்பதாகவும் அல்லு அரவிந்த் கூறியுள்ளார்.
தெலங்கானாவில் நடிகர் அல்லு அர்ஜுனின் வீடு தாக்கப்பட்ட சம்பவத்திற்கு அம்மாநில முதல்வர் ரேவந்த் ரெட்டி கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள தெலங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி, திரையுலக பிரபலங்களின் வீடுகள் தாக்கப்பட்டதற்கு கண்டனம் தெரிவிப்பதாக பதிவிட்டுள்ளார். மேலும் சட்டம் ஒழுங்கு விஷயத்தில் மாநில டிஜிபி மற்றும் நகர போலீஸ் கமிஷனர் ஆகியோர் கடுமையாக செயல்பட உத்தரவிட்டுள்ளதாகவும், இந்த விவகாரத்தில் மெத்தன போக்கை பொறுத்துக் கொள்ள முடியாது என்றும் முதல்வர் ரேவந்த் ரெட்டி தெரிவித்துள்ளார். தங்கிகளின் ஸ்லீப்பர் செல்களும் வெறுப்பை பரப்புகிறார்கள் என்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். சென்னையை அடுத்த பரங்கிமலையில் சமத்துவ கிறிஸ்துமஸ் பெருவிழா நடைபெற்றது. இதில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர் தாமோ அன்பரசன், திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் TR பாலு, முன்னாள் மயிலை பேராயர் சின்னப்பா உட்பட பலர் கலந்து கொண்டனர். பின்னர் கிறிஸ்துமஸ் குடிலை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்ததும் கிறிஸ்துமஸ் கேக் வெட்டப்பட்டது. நிகழ்ச்சியில் பேசிய உதயநிதி ஸ்டாலின், கிறிஸ்துமஸ் என்றாலே தனக்கு கூடுதல் மகிழ்ச்சி என்றார். சமூக நீதிக்கும் பாஜகவிற்கும் என்ன சம்பந்தம் உள்ளது என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். இஸ்லாமியர்களை எதிர்ப்பதை தவிர வேறு கொள்கை உள்ளதா என அண்ணாமலையை நோக்கி கேள்வி எழுப்பியுள்ள சீமான், சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க அண்ணாமலை வலியுறுத்துவாரா என்றும் வினவியுள்ளார். இமானுவேல் சேகரன் நினைவு நாளை அரசு விழாவாக அறிவித்த தமிழக முதலமைச்சருக்கு பாராட்டு விழா பொதுக்கூட்டம் சங்கரன் கோவிலில் நடைபெற்றது. இதில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விழாவில் பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, புஷ்பா திரைப்படத்தில் வரும் வசனம் போல் அம்பேத்கர் என்றால் ஃப்ளவர் அல்ல, அது ஃபயர் என்று கூறினார். அதனால்தான் அம்பேத்கர் விவகாரம் நாடு முழுவதும் ஃபயராகி கொண்டிருக்கிறது என்றும் அவர் தெரிவித்தார். அரியலூரில் தமிழக வெற்றிக் கழகத்தில் பெண்களுக்கு மதிப்பு இல்லை என குற்றஞ்சாட்டி அக்கட்சியின் மகளிர் அணி கூண்டோடு விலகியதால் பரபரப்பு ஏற்பட்டது. கார்குடி பகுதியைச் சேர்ந்த பிரியதர்ஷினி ஜெயபால் ஒன்றிய மகளிர் அணி நிர்வாகியாக இருந்த நிலையில் கட்சி நிகழ்ச்சியில் முக்கியத்துவம் அளிக்கவில்லை என்று கூறி 10க்கும் மேற்பட்ட தொண்டர்களுடன் கட்சியிலிருந்து விலகினார். அவர்களுடன் தவேக நிர்வாகி பேச்சுவார்த்தை நடத்திய போது வாக்குவாதம் ஏற்பட்டது. நேற்றுக்கு கொடி ஏற்றணும், அதே மாதிரி எல்லா ஊருக்கும் எல்லா இடத்துக்கும் நான் செயல்பட்டிருக்கேன். தலைவர் விக்கிரவாண்டியில் கொடி ஏற்றுனதுலேருந்து எல்லா இடத்துக்கும் போயிருக்கேன். எல்லா ஃபங்க்ஷனும் அட்டன் பண்ணேன். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் செஞ்சுமே எனக்கு ஒரு மரியாதையே தரல. மகளிருக்கு தளபதி மரியாதை தான் தரணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்தவங்க அவங்களே செஞ்ச மாதிரி செஞ்சுட்டு போயிட்டாங்க. சென்னை மெரினாவில் நடைபெற்று வரும் உணவு திருவிழாவில் ஞாயிற்றுக்கிழமையான நேற்று மக்கள் கூட்டம் அலைமோதியது. தமிழ்நாட்டின் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் சிறப்பு வாய்ந்த சுவையும் தரமும் நிறைந்த உணவுகளை மக்கள் போட்டி போட்டு விரும்பி சாப்பிட்டனர். ஞாயிற்றுக்கிழமை என்பதால் மக்கள் பலர் சிக்கன், மட்டன், பீஃப் போன்ற அசைவ உணவுகளை அதிகமாக விரும்பி சாப்பிட்டனர். உணவு திருவிழா ஏற்பாடுகளை அரசு சிறப்பாக செய்துள்ளதாகவும், இதுபோன்ற உணவு திருவிழாக்களை ஆண்டுதோறும் சென்னையில் நடத்த வேண்டும் எனவும் பலர் கருத்து தெரிவித்தனர். சென்னை உணவு திருவிழாவில் மாட்டிறைச்சி புறக்கணிக்கப்படவில்லை என தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் விளக்கமளித்துள்ளது. சென்னையில் நடைபெறும் உணவு திருவிழாவில் மாட்டிறைச்சி உணவு வகைகள் இடம்பெறவில்லை எனவும் திட்டமிட்டே புறக்கணிப்பதாகவும் இயக்குநர் ரஞ்சித்தின் நீலம் பண்பாட்டு மையம் கண்டனம் தெரிவித்திருந்தது. இதற்கு விளக்கம் அளித்துள்ள நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம், சென்னை உணவு திருவிழாவில் மாட்டிறைச்சி புறக்கணிக்கப்படவில்லை எனவும் 17வது அரங்கில் பீஃப் வகை உணவுகள் விற்பனை செய்யப்படுவதாகவும் விளக்கம் அளித்துள்ளது. நெல்லையில் நீதிமன்ற வளாகத்தில் இளைஞர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தின் எதிரொலியாக அனைத்து நீதிமன்றங்களிலும் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு வழங்க டிஜிபி உத்தரவிட்டுள்ளார். மாவட்ட நீதிமன்ற வாசலில் மாயாண்டி என்ற இளைஞர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தின் எதிரொலியாக பாதுகாப்பு மற்றும் தற்காப்புக்காக பணியில் இருக்கும் காவலர்கள் பிஸ்டல் மற்றும் நீண்ட ரேஞ்ச் துப்பாக்கியை பயன்படுத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. நெல்லையில் தேசிய
தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவுப்படி முதற்கட்டமாக 5 இடங்களில் கொட்டப்பட்ட கழிவுகள் முழுவதும் அகற்றப்பட்டு 18 லாரிகளில் தமிழக காவல்துறையின் பாதுகாப்புடன் கேரளாவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. கேரள அரசின் மாசு கட்டுப்பாட்டு வாரிய துறை சார்பில் திருவனந்தபுரம் உதவி ஆட்சியாளர் சாக்ஷி தலைமையில் 50 பேர் கொண்ட குழுவினர் இந்த பணியில் ஈடுபட்டனர். கேரளா செல்லும் கழிவுகள் கொல்லம் கொண்டு செல்லப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கழிவுகள் அகற்றப்பட்ட இடங்களில் கிருமி நாசினி, ப்ளீச்சிங் பவுடர் உள்ளிட்டவை தெளிக்கப்பட்டன. இந்நிலையில் பழவூர், கொண்டநகரம் ஆகிய பகுதிகளில் உள்ள கழிவுகள் இன்று அகற்றப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னையில் கொடுக்கல் வாங்கல் தகராறில் காவல் நிலையத்தில் காவலர்கள் மோதிக்கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோயம்பேடு காவல் நிலையத்தில் பணிபுரிந்து வரும் காவலர் வெற்றிவேல் ஊர்காவல் படையை சேர்ந்த காவலர் பாஷா என்பவரிடம் கடனாக பணம் பெற்றதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடனாக கொடுத்த பணத்தை பாஷா திருப்பி கேட்டுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த காவலர் வெற்றிவேல் ஊர்காவல் படை வீரர் பாஷாவை தாக்கியுள்ளார். இதில் காயமடைந்த ஊர்காவல் படை வீரர் பாஷா புகார் அளித்துள்ளார். அதன்படி கோயம்பேடு காவல் நிலைய போலீசார் முதல் நிலை காவலர் வெற்றிவேலிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை மேற்கு மாம்பலத்தில் உள்ள குடிசை மாற்று வாரிய குடியிருப்பில் ஒரு வீட்டின் சீலிங் இடிந்து விழுந்ததால் அங்கு வசிப்பவர்கள் அச்சமடைந்தனர். 1973ஆம் ஆண்டு கட்டப்பட்ட இந்த குடியிருப்புகள் முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. சில வீடுகளின் சீலிங் இடிந்து விழுவதாலும் படிக்கட்டுகள் மோசமான நிலையில் இருப்பதாலும் அங்கு குடியிருப்பவர்கள் அச்சத்தில் ஆழ்ந்துள்ளனர். இந்நிலையில் ஒரு வீட்டின் சீலிங் இடிந்து விழுந்ததால் பொருட்கள் சேதமடைந்ததாகவும் நல்வாய்ப்பாக உயிர் சேதம் எதுவும் இல்லை என்றும் பாதிக்கப்பட்டவர் தெரிவித்தார். பழைய குடியிருப்புகளை இடித்துவிட்டு புதிதாக கட்டித்தர அரசு தயாராக இருந்தாலும் அங்கு வசிப்பவர்கள் காலி செய்ய மறுப்பதாகவும் அவர் கூறினார். ஓய்வு என்ற கேரம் பந்தை வீசி அனைவரையும் பவுல்ட் செய்துவிட்டதாக சமீபத்தில் ஓய்வு அறிவித்த ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கு பிரதமர் மோடி கடிதம் எழுதியுள்ளார். சுமார் 2 பக்கங்களுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் ஆஃப் ஸ்பின் பந்து வீச்சை பல்வேறு விதமாக கையாண்டு பேட்டர்களை திணறடித்ததாகவும் தங்களது 99 ஜெர்சியை அனைவரும் மிஸ் செய்வார்கள் எனவும் பிரதமர் மோடி குறிப்பிட்டுள்ளார். பாகிஸ்தானுக்கு எதிரான T20 உலகக்கோப்பை போட்டியில் வைட் பந்தை தொடாமல் விட்டது சமயோகித புத்தியை காட்டியதாக பிரதமர் மோடி நினைவு கூர்ந்துள்ளார். தெற்கு பிரேசிலின் சுற்றுலா நகரமான கிராமட்டோவில் 10 பேரை ஏற்றி சென்ற சிறிய ரக விமானம் ஒன்று விபத்தில் சிக்கியது. இதில் விமானி உட்பட பயணம் செய்த அனைவரும் உயிரிழந்து விட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். விமானம் விழுந்து நொறுங்கியதில் அப்பகுதிகளில் இருந்த கடைகளும் சேதமடைந்தன. 17 பேர் படுகாயமடைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சம்பவம் நிகழ்ந்த இடத்தில் எடுக்கப்பட்ட ட்ரோன் காட்சிகள் விபத்தின் கோரத்தை காட்டுகின்றன. சீனாவின் ஜினிஜியாங்கில் குளிர்கால விளையாட்டு போட்டிகளை ஏராளமான சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்து வருகின்றனர். வடமேற்கு சீனாவில் தன்னாட்சி பெற்ற ஜின்ஜியாங் உகர் பகுதியில் நடைபெறும் பனிசறுக்கு போட்டிகள், குதிரை போட்டிகளை பார்க்க ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். இதுவரை 1,60,000 பேர் பனிசறுக்கு போட்டிகளை ரசித்துள்ளனர். நாள்தோறும் 7,000க்கும் அதிகமானோர் வருவதாகவும் கடந்த ஆண்டை விட 10 விழுக்காடு அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்டம் பெரியகுளம் மற்றும் அதனை சுற்றியுள்ள சில பகுதிகளில் 10 நாட்களுக்கு பிறகு மிதமான மழை பெய்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி மற்றும் தேவதானாப்பட்டி, சில்வார்பட்டி, மேல்மங்கலம், வடுகப்பட்டு, புதுப்பட்டி, கள்ளிப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் இரவு 8 மணி முதல் நல்ல மழை பெய்தது. சுமார் அரை மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த மழையால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்.
நெல்லை மாவட்டம் திசையன்விளை சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென கனமழை கொட்டி தீர்த்தது. சுமார் அரை மணி நேரம் வெளுத்து வாங்கிய மழையால் சாலையில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. இட்டமொழி, குட்டம், இடையன்குடி உள்ளிட்ட பகுதிகளிலும் கனமழை பெய்தது. சமீபத்தில் நெல்லை, தென்காசி மாவட்டங்களில் கனமழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட போது திசையன்விளை பகுதியில் மட்டும் மழை இல்லாமல் இருந்தது. ஆனால் தற்போது எதிர்பாராமல் கொட்டிய கனமழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே பள்ளியில் தேங்கியுள்ள மழைநீரால் தொற்று நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. மழை பெய்யும் போதெல்லாம் அகரம் கிராமத்தில் உள்ள மேல்நிலைப் பள்ளியில் தண்ணீர் குளம் போல் தேங்குகிறது. அதன்படி சமீபத்தில் பெஞ்சல் புயல் காரணமாக பெய்த மழையால் பள்ளியில் தண்ணீர் தேங்கி நின்றது. இதையடுத்து மழைநீர் வடிந்து வந்த நிலையில் திடீரென பெய்த மழையால் மீண்டும் பள்ளியை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுத்து தண்ணீரை வெளியேற்ற வேண்டுமென மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஏற்காடு அருகே தரைப்பாலம் உடைந்ததால் கடந்த ஒரு மாதமாக புத்தூர் மலை கிராம மக்கள் அவதியடைந்து வருகின்றனர். ஏற்காட்டிலிருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது புத்தூர் மலை கிராமம். இந்த கிராமத்தில் உள்ள தரைப்பாலம் பெஞ்சல் புயலின் போது உடைந்துவிட்டது. இதனால் புளியங்கடை, புத்தூர், மருதையங்காடு, சாலாபாறை, சேட்டுக்காடு உள்ளிட்ட 8 கிராமங்களுக்கான சாலை துண்டிக்கப்பட்டது. ஒரு மாத காலமாக ஆகியும் இந்த பாலம் சீரமைக்கப்படாததால் தற்காலிக மரப்பாலம் அமைக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் இந்த தற்காலிக மரப்பாலத்தை கடக்க பொதுமக்கள் அச்சப்படுகின்றனர். நெல்லை மாவட்டம் சேரன் மகாதேவியில் சட்டக்கல்லூரி மாணவர் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் தேடப்பட்டு வந்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். சேரன் மகாதேவியை சேர்ந்த செல்லதுரை மகன் மணிகண்டன் என்பவர் வயலுக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பும்போது மாயாண்டி என்பவர் கத்தியால் சரமாரியாக குத்திவிட்டு தப்பி ஓடியதாக கூறப்படுகிறது. மணிகண்டன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த நிலையில் வழக்கில் தொடர்புடைய மாயாண்டி என்பவரை போலீசார் கைது செய்தனர். கன்னியாகுமரி அருகே இன்ஸ்டாகிராமில் பழகி 14 வயது சிறுமியை கர்ப்பமாக்கிய இன்ஸ்டா இளைஞர் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்து போலீசார் தேடி வருகின்றனர். குளச்சல் அடுத்த வல்லவிளை பகுதியைச் சேர்ந்த ஜெர்வின் என்ற வாலிபரும் அதே பகுதியைச் சேர்ந்த 10ஆம் வகுப்பு மாணவியும் இன்ஸ்டா மூலம் அறிமுகமாகியுள்ளனர். பள்ளிக்கூடத்திற்கு செல்லும்போது சிறுமியை அழைத்து சென்ற ஜெர்வின் பலாத்காரம் செய்ததாக கூறப்படுகிறது. இதில் சிறுமி கர்ப்பமானதை அறிந்த சிறுமியின் தாயார் குளச்சல் மகளிர் போலீசில் புகார் அளித்தார். அதன் பேரில் போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து ஜெரினை வலைவீசி தேடி வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே பெண் ஊராட்சி மன்ற தலைவருக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்படுவதாக புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதுவன்திடல் கிராமத்தில் பட்டியலின சமூகத்தை சேர்ந்த கௌரி மகாராஜன் என்பவர் ஊராட்சி மன்ற தலைவராக உள்ளார். 6 மாதங்களுக்கு முன்பு முதுவன்திடல் ஊராட்சியில் செயலாளராக பணியாற்றிய ராஜ்குமார் என்பவர் முறைகேடு புகார் தொடர்பாக பணிமாற்றம் செய்யப்பட்டார். இந்த நிலையில் அவரது உறவினரும் திருபுவனம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் உதவி இயக்குநராக பணிபுரிந்து வரும் கேசவநாதன் என்பவர் தன்னை தரக்குறைவாக பேசுவதாகவும் ராஜ்குமாரின் உறவினர்கள் கொலை மிரட்டல் விடுப்பதாகவும் கௌரி மகாராஜன் புகார் தெரிவித்துள்ளார். பெரம்பலூர் அருகே போக்குவரத்து போலீசார் சபரிமலை பக்தர்களிடம் கட்டாய வசூலில் ஈடுபடும் வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளது. சேத்துப்பட்டில் உள்ள தனியார் நிறுவனம் ஊழியர்களுக்கு கார், பைக்குகளை பரிசாக வழங்கி ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. கடந்த 2022ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட அந்த நிறுவனம் 2 ஆண்டுகளை மட்டுமே கடந்துள்ள நிலையில் சிறப்பாக பணியாற்றிய ஊழியர்களுக்கு சுமார் 25 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பரிசுகளை வழங்கியுள்ளது. ஊழியர்களின் பணிகளை அங்கீகரிக்கும் வகையில் பரிசுகளை வழங்கியுள்ளதாக அந்த நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநரான டென்சல் ராயன் தெரிவித்துள்ளார்.
சென்னை மாதவரத்தில் 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள மெத்தபெட்டமைன் போதைப் பொருளை பறிமுதல் செய்த போலீசார் 2 பேரை கைது செய்தனர். வாகன தணிக்கையின் போது பிடிபட்ட அவர்கள் மாதவரத்தைச் சேர்ந்த வெங்கடேசன் மற்றும் திருவல்லிக்கேணியைச் சேர்ந்த கார்த்திக் என்பது விசாரணையில் தெரியவந்தது. போலீசார் இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பின்னர் சிறையில் அடைத்தனர். சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவில் அருகே புதிதாக அமைக்கப்பட்டுள்ள தார் சாலை கையால் தொட்டாலே பெயர்ந்து வரும் வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. மாரந்தை அருகே குறுக்கே செல்லும் கண்மாய் கால்வாய் மீது தரைப்பாலம் உள்ளது. இந்த பாலம் சேதமடைந்த நிலையில் சமீபத்தில் புதிய பாலம் கட்டப்பட்டு அதில் சாலையும் அமைக்கப்பட்டுள்ளது. ஆனால் 1 மாதத்தில் ஆங்காங்கே பிளவு ஏற்பட்டு சாலை சேதமாகியுள்ளது. இதனால் அதிர்ச்சியடைந்துள்ள மக்கள் மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு சாலையை சீரமைக்க வேண்டும், தரமற்ற முறையில் சாலை அமைத்தோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரத்தில் ஒரு நபர் குடிபோதையில் லாரியை வழிமறித்து நடனமாடும் வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. கடை ரோட்ல போயாச்சு. அந்த செர்பியா அரசுக்கு எதிராக பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய பெல்கிரேட்டில் அதிபர் அலெக்சாண்டர் உசிக் மற்றும் அவரது ஆளும் செர்பிய முற்போக்கு கட்சிக்கு எதிராக இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கடந்த மாதம் ரயில் நிலையத்தின் கூரை இடிந்து விழுந்து 15 பேர் பலியான சம்பவத்திற்கு அரசே பொறுப்பேற்க வேண்டும் என வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் திரண்டவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். மேலும் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக செல்போன் டார்ச் லைட்டை ஒளிரவிட்டு மௌனமாக நின்று அஞ்சலி செலுத்தினர். கூடலூர் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் குடியிருப்பு பகுதியில் சுற்றித் திரியும் புல்லட் யானை மேலும் 5 வீடுகளை சேதப்படுத்தியுள்ளது. பந்தலூர் எலியாஸ் கடை பகுதியில் புகுந்த புல்லட் யானை அரசு தேயிலை தோட்ட குடியிருப்புக்குள் புகுந்து வீட்டிலிருந்த டிவி உள்ளிட்ட பொருட்களை சேதப்படுத்தியது. நல்வாய்ப்பாக தோட்ட தொழிலாளர்கள் அங்கிருந்து தப்பி உயிர் பிழைத்துள்ளனர். புதுச்சேரியில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதி ஒன்றில் மணப்பெண் அலங்காரத்தில் ஃபேஷன் ஷோ நடத்தப்பட்டது. இதில் கேரளா, பெங்காலி, ராஜஸ்தானி, மேற்கத்திய உள்ளிட்ட 12 விதமான மணப்பெண் அலங்காரத்தில் ஒய்யாரமாக நடந்து வந்த பெண்கள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தனர். அதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் சான்றிதழ்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. கிறிஸ்துமஸ் தினத்தை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டம் கருமாவிளை பகுதியில் கிறிஸ்துமஸ் தாத்தாக்கள் ஊர்வலம் நடைபெற்றது. இத்தாலியின் மிதக்கும் நகரமான வெனிஸ் நகரில் கிறிஸ்துமஸையொட்டி படகு பயணம் உற்சாகமாக நடைபெற்றது. கிறிஸ்துமஸ் தாத்தா வேடமணிந்து ஏராளமானோர் கால்வாயில் பாரம்பரியமிக்க படகு சவாரி செய்து பொழுதை போக்கினர்.